எல்லோருக்கும் வணக்கம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாரும் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் ஹெவியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா வெறும் 80 நாள் தான் இருக்குது. இந்த 80 நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணுறது கஷ்டம். காம்படிஷன் அப்படிங்கிறது எங்கே ஹெவியாக இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய எஃபெக்ட் போடுங்க. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. சிலபஸை தாண்டி ஒரு வாரத்தை கூட நீங்கள் படிக்க வேணாம். ஒரு டேட்டா படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வெப்சைட்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துருங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாத வெப்சைட்டில் இருக்கா, இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டில் எதுவும் அடிஷ்னலாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி படிச்சிருங்க. ஒரு ஷெடியூல் ஒன்று ரெடி பண்ணி உங்கள் ரூம்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ ஒட்டி வச்சுருங்க. இன்னைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், ஒரு பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டார்கெட் படி போங்க. ஈஸியாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம், எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் இணையவழி தேர்வு, அகத்தியர் தமிழ் இணையவழி தேர்வு. ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு போட்ட சேம் கொஸ்டின் தான். ஆக்சுவலாக ஏன் சேம் கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு மினிமம், அதாவது மொத்தம் ஒரு 70 to 72 பேர் படித்தாங்க. தமிழ் மட்டும் ஒரு 72 பேர் படித்தாங்க. இந்த 72 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணதில் இருக்கிறதுலே லோவஸ்ட் மார்க் எப்படின்னா 84. எவ்வளோ மார்க்னா லோவஸ்ட் மார்க் 84, ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு 96. ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்தது 6 to 10 வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அது போக 11th 12th மட்டும் ஒரு 3 டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயே இவங்கள இந்த மாதிரி ஸ்கோர் பண்ண வச்சுருந்தது. இந்த டெஸ்ட் நிறையா கொஸ்டின்ஸும் வந்திருந்தது. ஸோ நம்ம அந்த கொஸ்டின் அனலைஸ் எதுவுமே பண்ணலை, அது டைம்னால அது பண்ண முடியல. ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது நம்ம கொடுத்த கொஸ்டின் நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால தான் அதே கொஸ்டின் திரும்ப டெஸ்ட் போட போகிறோம். இதில் என்னன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ. ஆல்ரெடி நம்மகிட்ட படித்தவங்களுக்கு, தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா சேம் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரூப் 4 தாண்டி, அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஒரு சர்வே பண்ணோம். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம், நான் அடிஷனலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். என்னன்னா இப்போ நீங்கள் குரூப் 4 எழுதிருந்தீங்க, குரூப் 4ல் எதனால தாக்கத்தினால உங்களுக்கு இந்த ஒரு 8 கொஸ்டின் தப்பாச்சு, ஆவரேஜாக 92 வரைக்கும் போட்டிருந்தீங்க, 8 கொஸ்டின் எதனால தப்பாச்சு அப்படின்னு கேட்டு ஒரு சர்வே போட்டிருந்தோம். அந்த சர்வேல அவங்க சொன்னது, சார் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால ஒரு 8 கொஸ்டின்ஸ் தப்பாயிருச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி ஓரல் டெஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணோம், குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ டைமிங்னால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாதனால அந்த டிஸ்கஷன் கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஷெடியூலில் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு தனி ஓரல் டெஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணுறோம். ஓரல் டெஸ்ட்டாகவே, அதாவது என்ன பண்ணுவோம்னா இப்போது நமக்கு டெஸ்ட் அன்னைக்கு 25 ஆரம்பிக்குது, 25ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 26ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதி உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் வந்துடும். 4 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 400 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 400 தமிழ் கொஸ்டின். இந்த 400 தமிழ் கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் மினிமம் 100ஆக இருக்கலாம், இல்லை 400 கொஸ்டினுமே ஓரல் டெஸ்ட்டாக இருக்கலாம். அது நமக்கு டைம் கிடைக்கிற பொறுத்து இருக்கும். ஓரல் டெஸ்ட் தான். கேள்வி எப்படி பண்ணுவோம்னா, ஒன்று வீடியோ கான்ஃபரன்சிங்காக இருக்கும். என்ன பண்ணுவோம், வீடியோ கான்ஃபரன்சிங், அப்படி இல்லைன்னா வாய்ஸ் காலில் கான்ஃபரன்ஸ் போட்டு பண்ணுவோம். வாய்ஸ் காலில் கான்ஃபரன்ஸ் காலாக இருக்கும். அதில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உடனே ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஆன்சர் எழுதி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் ஃபைனலாக நாம் வந்துட்டு மறுபடியும் ஆன்சர் கீ சொல்லுவோம். நீங்கள் வெரிஃபை பண்ணி மறுபடியும் உங்கள் மார்க்கை அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். மினிமம் இப்போ 100 கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் மினிமம் 80 எடுக்கணும். 80 எடுத்தால் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், இல்லாட்டி எலிஜிபிள் இல்லை. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் போடுவோம், இல்லாட்டி தரவே மாட்டோம். ஈவன் நீங்கள் பே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக எழுதுறவங்க இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களை படிக்க வச்சு மார்க் வாங்குறது, அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் வரும். இதுக்கடையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலராகவே இந்த ஷெடியூலில் வந்துட்டு 11th 12th அதிகமாக இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா 10th வரைக்கும் கிளியராக படித்தா போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 6th முடியும் போது 11th ஒரு சாப்டர், 11th ஒரு ஃபஸ்ட் சாப்டரு, இல்லை ஒரு அப்படி செகண்ட் சாப்டர் ஒரு நாள், அப்படியே ஒவ்வொரு நாளாக ஒரு கிடைக்கிற டைமில் ஒவ்வொரு சாப்டராக கொடுப்போம். இதுவுமே ஓரல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓவராலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு நியர்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ்ட்டு வரும்.
ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணிங்கன்னா ஒரு 30 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின். இந்த 3000 கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களை மனப்பாடம் பண்ண வைக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? மனப்பாடம் பண்ண வைக்க போகிறேன். 3000 கொஸ்டின் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா தமிழ் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு லாஸ்ட் டைம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தெரிஞ்சது. ஸோ அதனால இந்த 3000 கொஸ்டின் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுபோக நம்ம கொடுக்குற ஒரு 4000 கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புக்கில் உள்ளதை நீங்கள் படித்து எழுதினீங்கனாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப வரி வரியாக படிச்சுக்கணும். என்ன படிச்சுக்கணும்? வரி வரியாக படித்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு டெஸ்ட்டு 25ஆம் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பேமெண்ட்டு 24 ருபீஸ் பார்த்தீங்கன்னா 499 தான். 499 தான் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜிபே நம்பர். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. தேங்க்யூ.